சேலம் சீலநாயக்கன்பட்டியில் வீட்டின் பூட்டை உடைத்து 54 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை போயுள்ளது. சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் மர்ம நபர்கள் 2 கொள்ளையடித்து சென்றது பதிவாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், விவரம் என்ன? வணக்கம் சந்தியா. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலாகவே தமிழகத்தில் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்று கூறும் அளவிற்கு தினந்தோறும் கொள்ளை சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே சேலத்தில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டு அந்த சிறுமிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது போன்று தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வர நிலையில் அதன் தொடர்ச்சியாக இன்று சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த திருஞானம் என்ற பேக்கரி கடை உரிமையாளர் வீட்டில் அவரது வீட்டை பூட்டை உடைத்து 54 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. திருஞானம் மற்றும் அவரது குடும்பத்தினர் சொந்த ஊரான காரைக்குடிக்கு சென்று திரும்பிய பொழுது அவரது வீட்டின் பின் கதவு உடைக்கப்பட்டு நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிப்பது தெரிய வந்தது. இதை தொடர்ந்து காவல்துறையினருக்கு அவர் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவத்திற்கு விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். மேலும் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது நேற்று இரவு 2 மர்ம நபர்கள் இந்த பகுதியில் உலா வந்ததாகவும் அவர்கள் தான் கொள்ளையடித்து சென்றதாகவும் அந்த சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் அந்த சந்தேகப்படும் நபர்களின் படங்களை வெளியிட்டுள்ளனர் காவல்துறையினர். இருந்தபோதும் சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகியும் இதுவரை எந்த விதமான துப்பும் தொலைக்கப்படாமல் காவல்துறையினர் திறந்து வருகின்றனர் கூறலாம். சேலம் மாநகரை பொறுத்தவரை தொடர்ந்து இது போன்ற கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து இது போன்ற கொள்ளை சம்பவங்களும், நகைப்பறிப்பு சம்பவங்களும், பாலியல் குற்றங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரை பொறுத்தவரை எந்த விதமான ரோந்து பணிகளிலும் ஈடுபடாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வராங்கன்னு பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. சந்தியா, தாவேக ஆட்சியில் தொடரும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சக்திவேல்.